ஹலோ கைஸ், இன்னைக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது. ஆல்ரெடி பேராசிட்டமால் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் சரியாக இருக்கா, கொஞ்ச நேரம் விளையாட்டு இருக்கா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜுரம் வர மாதிரி இருக்குது. காலையில் சாப்பிடல, பால் மட்டும்தான் குடிக்கிறா. அவளுக்கு சாப்பிட பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஒரு வழியாக பாப்பாவும் தூங்கிட்டா. அப்படியே நானும் தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இல்லை, சமைச்சிடலாம், இது ஒரு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா மறுபடியும் தூங்கிட்டா மறுபடியும் எழுந்து சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும். அப்படியே சாப்பாடு செஞ்சுருந்தாலும் பாப்பா என்னென்ன பண்ணுறா, தூங்கிட்டு இருக்காளா, எழுந்துட்டாளா, சம்டைம்ஸ் பத்துட்டே இருந்தால் கூட சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாள். அதனாலே நான் அடிக்கடிக்கு பார்த்துட்டே இருப்பேன், எழுந்துட்டாளான்னு. இன்றைக்கி பீன் சாம்பார், காலிஃப்ளவர் 65 தான் பண்ணலான்னு. ஏன்னா காலிஃப்ளவர் யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்காவது எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பாப்பாவுக்கு இன்றைக்கி பருப்பு சாதம் கொடுக்கலான்னு அவளுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். எனக்கும் பசி எடுத்துச்சு. காலையில் சாப்பிட்டேன், ஆனாலும் ஃபீட் பண்ணுறதுனால எனக்கும் பசி எடுத்துகிட்டே இருக்குது. பாப்பா காலையில் ஓட்ஸ் சாப்பிடவே இல்லை, பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தா. சரின்னு நானே ஓட்ஸ் சாப்பிட்டுட்டேன். எனக்கும் ஓட்ஸ் பிடிக்கும், நதிக்கும் ரொம்ப ஓட்ஸ் பிடிக்கும். அவளுக்கு ஃபீவர்னால தான் அவனால் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் தான் எடுத்து வச்சேன். திடீர்னு பசிச்சா என்ன பண்ணுறது? ஏன்னா சாம்பார் இருக்குது, ஆனால் அது அவள் சாப்பிட்டா அவளுக்கு காரெல்லாம் போடுறதுனால அவளுக்கு ஒத்துக்காது. நைட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் ஹஸ்பண்ட் கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன், சாப்பாடு என்ன செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக கேன்டீனில் தான் சாப்பிடுவார். நான் எதுக்கோ எமர்ஜென்சிக்கு செஞ்சேன். நல்ல வேலை நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன்னா நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அவர் வந்ததுனால நல்லா ஈஸியாக இருந்துச்சு. வரும்போது சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தார்.